2025ஆம் வருடம் ஜாக்பாட் அடிக்க போகக்கூடிய ராசிகளை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ராசிகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ராசிகளாக மாறப்போகுது. இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்பிக்க போகிறீங்க. இந்த 2025ஆம் வருடமாவது உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் அருமையாகவும் இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி மகர ராசிக்குங்க. மகர ராசிக்கு வந்து இதிலே வந்து 200%ன்னு சொல்லலாம். அதாவது 100க்கு 200% அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ல் மகர ராசிக்கு வந்து நல்ல ஜாக்பாட் தான். ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்னு தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியதில் வந்து ராகு இருக்குது. ராகு இருந்தாலே பல விஷயங்கள், ஒரு பணம் மட்டும் இல்லை, பல விஷயங்கள் எப்படியாவது நீங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணியே ஆகணும் பெரிய லெவலில். அதே மாதிரி குருவும் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகு வராரு. இவ்வளோ நாள் இந்த 7.5 சனி இது முடியுது. அது ஒரு பெரிய இது அமைப்பு. உங்களுக்கு 7.5 சனி வந்து உங்களுக்கு முடியுது. அதுக்கப்புறம் வந்து ராகு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. இது ஒரு நல்ல அமைப்பு. என்னென்னா கேது வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கார். அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்றபடி எக்கனாமிக்கலாக வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஏன்னா ராகு 2ஆம் இடத்துக்கு வராரு. அதை குரு பார்க்குறாரு. திடீர்னு வந்து ஒரு பெரிய இது குரு மறைகிறாரே நமக்கு 6ஆம் இடத்து இருக்குதே அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு 12 கூடையவர் தான் 6க்கு போய் மறைகிறாரு. கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க இல்லையா? 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது வெளிநாட்டுக்காக நீங்கள் வெளிநாடு உத்தியோகம் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அது எல்லாமே வந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு கைகூடும். அதாவது 2025ல் வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் அப்படின்னா பெரிய லெவலில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த டைம் வந்து கோட்டை விட்டுறாதீங்க. இவ்வளோ நாளாக 7.5 சனி இருந்துச்சு. அதோடைய பாதிப்புகள் தாக்கங்கள் இது எல்லாமே இருந்திருக்கும். இந்த 2025ல் கம்ப்ளீட்டாக 7.5 சனியோடைய பாதிப்புகள் உங்களுக்கு குறையுது. அதனால் நல்லாயிருக்கும். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது உங்ககிட்ட வந்து உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய காலகட்டம் தான் இது. இப்போ குரு 12ஆம் இடத்தை பார்க்குது. அதை சுப விரயமாக மாற்றிக்கங்க. நீங்கள் வரக்கூடிய பணத்தை ஏதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது வந்து கோல்டோ அல்லது வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு லேண்டு அந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.